எல்லாம் தெரியும். நீ இளங்கோ ரொம்ப நல்லது செஞ்சுட்டான்னு பெருசா பீத்திக்கிட்ட. அதனாலதான் கதிர் சைலண்ட் ஆயிட்டான். இந்த பருமா, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவன் அமைதியா இருக்கான். வந்துட்டான் பாரு தியாகி. கேளு அவங்கிட்ட, நான் சொன்னதெல்லாம் உண்மையான அவங்கிட்ட கேளு. வாங்க யாழினி, எப்போ வந்தீங்க? அண்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னாரு? டேய், ஓவரா நடிக்காத. நேத்து நடந்த சம்பவத்துக்கு இளங்கோ தான் காரணம்னு யாழினி கிட்ட சொல்லிட்டேன். யாழினி, அவர் ஏதாவது உளறிட்டு இருப்பாரு, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. திருட்டு ஜெனரேட்டர் வாங்கினா போலீஸ் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நடிக்காதீங்க கதிர், எனக்கு எல்லாமே தெரியும். என்னால நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே நான் இங்க வரல. எனக்காக நீங்க எந்த கஷ்டமும் தயவு செஞ்சு பட வேண்டாம். நீங்க இனிமே எந்த உதவியும் எனக்காக செய்ய வேண்டாம். என்ன யாழினி பேசுறீங்க? உங்க மாமனுக்கு உங்க மேல பிரியம் ஜாஸ்தி, அதை இப்படி காட்டிட்டாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வேண்டாம் கதிர், எனக்காக நீங்க எதுவுமே இனி செய்ய வேண்டாம். எந்த கஷ்டமும் பட வேண்டாம். அப்போ போலீஸ் மிரட்டினா நான் ஓடி ஒளிஞ்சுக்கணுமா? இளங்கோ அப்படித்தானே நினைக்கிறான். இனிமே நான் கோழையா இருக்கணும், அப்படித்தானே? ஒதுங்கி போறதுக்கு பேரு கோழைத்தனம் இல்ல கதிர். கெட்டவங்க கிட்ட வீராப்பு காட்டி என்ன ஆக போகுது? நான் கெட்டவங்களை பார்த்து பயப்படல. நல்ல மனசு இருக்கிற உங்களுக்காக இறக்கப்படுறேன். அது தப்பா? உங்களுக்கு இருக்க அதே இறக்க சுபாவம் எனக்கும் இருக்கும்ல. நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க என் மேல அன்பு காட்டுறீங்களா, இல்ல இளங்கோ எதிர்க்கிற திராணி இல்லாத கோழைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது கதிர். நீங்களும் நானும் முகத்தை திருப்பிக்கிட்டு நின்னா அவன் நினைச்சது நடந்துரும். நடக்க கூடாதுன்னா தப்பு செஞ்ச அவனுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும். கதிர், என்ன சொல்றீங்க? இளங்கோவை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, அது தப்பு. போலீஸ் அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் இளங்கோவுக்கு நான் பதிலடி கொடுக்கிறேன். அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. நீங்க சும்மா இருங்கண்ணா, ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. விபரீதம் தான் ஆக போகுது. எனக்கு இல்ல, இளங்கோவுக்கு. வீட்டுல அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி தைலத்தை ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க. இதுதான் உங்க முடிவா? உங்க மாமன் திமிருக்கு அப்படிதான் முடிவு கட்ட போறேன். எதுவா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. டேய், அப்புறம் என்ன யாழினியே பச்சை கொடி காட்டிட்டா? போப்பா தம்பி, போய் பின்னிட்டு வா. இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க மாமனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். டீ இல்லாமல் நான் இல்லை, டீ குடிக்க கூட காசில்லை. கதிரை போட்டு அடிச்சிட்டாங்க, கனவுல தான் நினைக்கலையே. கதிரே, நீயும் நானும் சேர்ந்து சேர்ந்து சாப்பிட்டோம்டா டீ. இப்போ நீ படுத்து கிடக்குற, நான் மட்டும் குடிக்கிறேன். ஏய், என்னங்கடா ஷெட்டை மூட்டு வந்து இங்கே வந்து பம்மிட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன போலீஸ் உங்கள் ஆளை போட்டு நொறுக்கிட்டாராமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ உன் வேலையை பார்த்துருப்போம். ஏய், சும்மா நடிக்காதடா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. போயும் ஜென்ரேட்டர் திருடுவீங்க. இங்கே பாரு, வேணாம், பேசாமல் போயிடு. இங்கே பாருடா, கிளிக்கு கோவம்லாம் வருது. ஆனால் என்ன மூக்கு தான் சிவப்பா இல்லை, கருப்பாக இருக்கு. டேய், எனக்கெல்லாம் உடம்பு தாண்டா கருப்பு, மற்றவனுக்கெல்லாம் மனசே கருப்பாக இருக்குடா. நான் வேணா கழட்டி தரேன், நீ துவச்சி வெள்ளாவி போட்டு கொடு, நான் மாட்டிக்கிட்டு தெரியுது. இப்போ எதுக்கு என்ன வம்பு இழுக்கிற? வம்புளுக்கு தாண்டா வந்ததே.
எங்கடா அந்த நாய்? டே யாரா நாய்ங்கிற? டே யாரை பார்த்துல நாய்ங்கிற? எவனோ ஒரு பிக்காரி பையன் போட்டு கொடுத்துருக்கான். அந்த எச்சி காசுக்காக போலீஸ்காரன் இவனை இழுத்துட்டு போய் உதைச்சிருக்கானுங்க. அந்த நாதாரி நாயை தேடிக்கிட்டு இருக்கான் கதிரு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை செருப்பால் அடிப்பேன் நானு. நீ தானே போட்டு கொடுத்த? நீ தானே போட்டு கொடுத்த? அடிப்பேன் நீ. அடிக்காதடா. இன்னொரு தடவை என் வழிக்கு வந்த அவனை கொன்றுவேன். இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டவன் என்ன? ஏப்பா கதிர, நீ அடிச்ச அடியில் டீப் லைட்லாம் எடுத்து அடிச்சியே, அவன் செத்து போயிட்டானா என்னப்பா பண்றது? செத்த சாவட்டண்ணே. என்ன 7 வருஷமோ 14 வருஷமோ ஜெயில போடுவாங்க. என்ன ஆக போகுது? கெட்டவங்களை தண்டிக்கிறதுல தப்பு இல்லைண்ணே. ஆனா நல்லவங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதுதானே தப்பு. அது நடக்க விடக்கூடாது. என்னண்ணே சத்தத்தையே காணும்? ஏ, நான் உங்களுக்கு உத்தரம் கொடுக்க கூடாதா? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் ஆகல. இளங்கோவுக்கு தான் நல்ல அடி விழுந்திருக்கு. முதல்ல அவனை போய் பாருங்க. அவரை கவனிச்சுக்கிறதுக்கு துளசி அக்கா இருக்காங்க, அத்தை இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு சரியாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, விடுங்க. நீங்க சொன்னப்போ ஏதோ கோவத்துல சொல்றீங்கன்னு நினைச்சேன். உண்மையிலேயே இளங்கோவை இப்படி போட்டு அடிப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. இளங்கோவுக்கு எப்போ என் கையால் பூஜை நடத்திருப்பேன். இவ்வளோ நாள் உங்களுக்காக தான் சும்மா இருந்தேன்.
நீங்களே பச்சை கொடி காட்டிட்டீங்க. அதுக்கப்புறமும் லாரி சும்மா இருக்குமா? ஒன் வேன்னு கூட பார்க்காம போயிட்டே இருக்கும்ல. நமக்கு எதுக்குங்க ஊர்வம்பெல்லாம்? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? நல்லவங்க கிட்ட பொறுமையா போலாங்க, தப்பே இல்லை. ஆனா கெட்டவங்க கிட்ட ஏங்க பொறுத்து போனோம்? கோவம் வந்தா அப்பப்போ காட்டிடணுங்க. ஒத்தி போட்டா நம்ம உடம்புக்கு தான் ஆகாது. அதுக்கு இல்ல, இளங்கோ கொஞ்சம் மோசமானவன். எதுக்கும் பயப்பட மாட்டான் அவன். துணிஞ்சவனுக்கு தூக்கு மடியும் ஒண்ணுதான், பஞ்சு மெத்தையும் ஒண்ணுதான். இளங்கோவால என்னை என்ன பண்ணிட முடியும்? அதிகபட்சம் என்னை கடல்ல தூக்கி போட்டு கொல்ல முடியும், அவ்வளவுதானே. முடிஞ்சா செய்யட்டுங்க. அப்படிலாம் பேசாதீங்க. உண்மையிலேயே இளங்கோவுக்கு இந்த ஊர் ரவுடிங்க போலீஸ்காரங்க கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு. அவரு ஏதாவது செஞ்சுட்டா அத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. உண்மைதாங்க. காசு கொடுத்தா 1000 நாய்ங்க வாலாட்டிக்கிட்டு வரும். நல்லவனோ கெட்டவனோ கடைசியில தூக்கி போட 4 பேர் இருந்தா போதும். நான் அந்த 4 பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அது எனக்கு போதும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இளங்கோ இப்ப அடிப்பட்ட பாம்பு, அவன் சும்மா எல்லாம் இருக்க மாட்டான். இளங்கோவுக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, பொண்டாட்டின்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அவனுக்கே இந்த துணிச்சல் இருந்தா அனாதை பையங்க நான் எதுக்குங்க கவலைப்படணும்? வரது வரட்டோன்னு இறங்கிடுவேன். இது பாருங்க, நீங்க ஒண்ணு அனாதை இல்ல, உங்களுக்கு நாங்க இல்ல. எதிரி கிட்ட சரணடைய மறுத்து கூட்டம் கூட்டமா செத்தவங்க நாங்க. வாழ்றதுக்காக வைராகியத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அது இல்ல யாழினி, இளங்கோ குடும்பஸ்த. இனிமே என் வழியில குறுக்கு வர யோசிப்பான். அந்த அளவுக்கு அவனை கவனிச்சு அனுப்பியிருக்கேன். அவன் அடிப்பட்ட பாம்பு தான், ஆனா பல்லு புடுங்கின பாம்பு. ஒடுங்கி எரிஞ்சிட்டேன். எதுக்கும் அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
என்னாச்சு யாழினி? யாழினி கனவுல ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? இல்ல கதிர்க்கு ஏதோ ஐயோ யாழினி யாழினி எல்லாரும் உள்ள தூங்குறாங்க யாழினி. கதிர்க்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல கதிர்க்கு ஏதோ ஆயிடுச்சு. என் உள் மனசு சொல்லுது. எனக்கு உதவி செய்ய போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. கேட்க மாட்டியா? நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். ப்ளீஸ் யாரு? இல்ல எல்லாரும் தூங்குறாங்க. கனவுக்கு போய் நீ இல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். நான் போறேன். வேணா நீயும் வா. என்ன யாழினி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? நடு ராத்திரியில போணும்ங்கற இந்த நேரத்துல எப்படி போவ? பேசாம படு, காலையில போய் பார்க்கலாம். இல்ல கதிரை பார்க்கணும். எனக்கு பயமா இருக்கு. நீயும் வா, போயிட்டு வந்துடலாம். யாழினி இந்த நேரத்துல இப்படி அடம் முடிக்கிற? மணி என்னாச்சு பாத்தியா? இப்ப எப்படி நம்மளால போக முடியும்? இப்ப படு, காலையில போயிடலாம். கடவுள் சத்தியமா நான் கூட்டிட்டு போற. படு, நான் போறேன். ப்ளீஸ் நீ அமைதியா படு யாழினி. ஒண்ணும் இல்ல, இது கனவுதான். படு, தூங்கு. ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாம தூங்கு. காலையில நம்ம போய்க்கலாம். கதிருக்கு ஒண்ணும் ஆகாது.